இந்த பதிவுல பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்த 8 ராசி பெண்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையும் இருக்கக்கூடிய 12 ராசியிலையும் ஒவ்வொருத்தர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குணம், அவங்களோட திறமை எல்லாம் தனித்தனியா இருக்கும். சிலர் செய்யும் காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவங்க சும்மா சாதாரணமா கேஷுவலா செய்வாங்க. அந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அசாதாரணமான அளவுல போய் பெரிய பெரிய வெற்றிகள்லாம் குவியும். நினைச்ச காரியம்லாம் உடனடியா நடந்துரும். இவங்கள தான் நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காது. பொதுவா இந்த ராசிகள் சுப கிரகங்களால பார்க்கப்படும் போதுதான் அந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதிப்பலன்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்கள்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் தொட்டதெல்லாம் வெற்றியில போய் முடியும். ஆனா சிலரோ கடுமையா உழைச்சாலும் வெற்றிங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப போராடிதான் எதுவுமே வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவோ உருண்டு பிறண்டு தரியடத்தம் பண்ணி பார்ப்பாங்க. சில சமயம் அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வெற்றி கிடைக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா சில ராசிகள் மட்டும்தான் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு சிலர்கிட்ட ஒரு விதிவிலக்கு இருக்கும். நான் இந்த ராசியில தான் பிறந்திருக்கேன், ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்களுடைய கர்மவினை காரணமாக அவங்களுடைய ஜாதகத்துல சுப அசுப கிரகங்கள் பார்ப்பதன் விளைவாக அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். சில பேர் திருமணமாகி போனப்புறம் அவங்க போற வீட்டுல புகுந்த வீட்டுல மகாலட்சுமியோட அருள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற அதிர்ஷ்டத்துடன் பிறந்த 8 ராசி பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீ மகாகாளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு வாஸ்து பிரச்சனை, திருமண பிரச்சனை, லக்ஷ்மி சாந்தி, கண் திருஷ்டி, பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தொழிலில் முன்னேற்றம், வெளிநாடு பிரயாணம், ஆண் வசியம், பெண் வசியம், செய்வினையால் ஏற்படும் கோளாறு, இவற்றுக்கு தீர்வு காண நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் போதும். மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து சொல்வார். ரிஷபம். இந்த ரிஷபராசியை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேலையில மிகப்பெரிய சாதனைகளை செய்வாங்க. செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட அசாதாரணமாக செய்வாங்க. வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பமும் வீடும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அடுத்தது மிதுனம். இந்த ராசியில பிறந்த பெண்களும் கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பெரிதாக போராட வேண்டிய தேவையே இல்லை. இவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இயற்கையிலேயே அமையும். இவங்க தங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழத் தெரிந்தவர்கள். இவங்களோட அதிர்ஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும். கடகம். இந்த ராசியில பிறந்த பெண்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இவங்க தொட்டதெல்லாம் துலங்கும், வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். இவங்க திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்புக்கும் பஞ்சமே இருக்காது. இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிற ராசிகள்லையும் ஒரு சிலருக்கு விதிவிலக்காக இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்ல இது உங்களுக்கு சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது சிம்மம். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. கடின உழைப்பாளிகள், புத்தி கூர்மையானவர்கள். ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கும் வரை ஓயவே மாட்டாங்க. இந்த சிம்மராசி பெண்களை பத்தியும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு சுகபோகங்களுக்கு பஞ்சமே இருக்காது. எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள். இவங்க ராசிப்படி கணவர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அடுத்து தனுஷு. இந்த ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குருவோட ஆதிக்கத்துல பிறந்த இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமலையா இருக்கும்? இந்த ராசி பெண்கள் எந்த வேலையை தொட்டாலும் சரி அது வெற்றியில தான் முடியும். இவங்களுக்கு குருவோட அருள் இருக்கிறதுனால வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து இருக்கும். இந்த ராசி பெண்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். இவங்க பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி பஞ்சமே இருக்காது செல்வத்துக்கு. திருமணமாகி செல்லும் வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருப்பா. அடுத்தது மகரம். இந்த ராசி பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும்.
ஆனா இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் என்ன ஆனாலும் சரி அதை முடிக்காம விடவே மாட்டாங்க. ஏற்கனவே மகர ராசி பெண்களை பத்தி வேற பதிவுகள்ல கூட நான் சொல்லியிருக்கேன். இவங்க தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கணும் விரும்பக்கூடியவர்கள். அதுல வெற்றியும் பெறுவார்கள். இவர்களை விரும்புவர்களின் எண்ணிக்கைக்கு பஞ்சமே இருக்காது. மகர ராசி பெண்கள் எப்பவுமே அதிர்ஷ்டசாலிகள் தான், கடினமான உழைப்பாளிகள் தான், இரக்க குணம் கொண்டவர்கள். அடுத்தது கும்பம். கும்பராசியில பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள். உறவுகளிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இவர்களின் ராசி இவர்கள் குடும்பத்தினருக்கும் அதிக அதிர்ஷ்டத்தை தரும். அடுத்தது மீனம். மீனராசி பெண்களும் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க, மென்மையான குணம் கொண்டவங்க, நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். தனது வேலை தொழில்ல நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.